ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி மொறு மொறுன்னு பூரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது எந்த விதமான ரவா, பேக்கிங் சோடா அது எதுவுமே போடாமல் எப்படி சாஃப்ட் அண்ட் மொறு மொறுவாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பூரி புசு புசுன்னு வரும். நல்லா சாஃப்டாக போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். அது நல்லா சாஃப்டாக பிசையும்போது இந்த பதத்துக்கு வரும். இது தொட்டு பார்க்குறப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் நம்ம ஒரு லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் இன்னும் மாவு சாஃப்ட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா, திருப்பி ஒரு டைம் எடுத்து திருப்பி ஒரு வாட்டி நல்லா நம்ம சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் அதை பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக மாறும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டோ இல்லை தண்ணி போட்டோ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக மாறும். ஸோ இது மாதிரி சாஃப்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம பூரி என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி எடுத்துக்கிட்டு மாவு போட்டு எப்போது நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நம்ம எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் பூரி நல்லா உப்பி வரும். ஸோ நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி எந்த வித ஒரு ஆர்ட்டிஃபிஷியல், அதாவது பேக்கிங் சோடா, ரவா அந்த மாதிரி மொறுமொறுப்பு எதுவுமே போடாமல் நல்லா மொறு மொறுன்னு நல்லா புசு புசுன்னு வரும். இந்த பூரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.